வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரேண்டம் டேஸ் vlog தாங்க பார்க்க போகிறோம். இந்த vlogோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஜாய் ஆலுகாஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு gift கொடுத்துருக்காங்க. என்ன gift அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல்ல பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. அச்சோலித்து என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? கத்திரிக்காய் பறிச்சு வாங்க. இருங்க இருங்க, நான் வரேங்க, நீங்க கை வைக்காதீங்க. ஆக்சுவலாக கத்திரிக்காய் ஒன்றே பறிச்சிருக்க வேண்டியது எல்லாம் வந்து பழுத்தே போச்சு. இரு அத்தை சொல்கிறேன். க்ரீன் கலரில் எந்த கத்திரிக்காய் இருக்கோ அதான் பறிக்கணும், ஓகேவா? எது இருக்குது பச்சை கலர் கண்டுபிடிங்க. அப்புறம் அது எல்லாத்தையும் கட் பண்ணலாமா? நான் கட் பண்ணுறேன், நீங்கள் பிடிங்க. ஓகே ஓகேவா? பிடிங்க, 2 பேர் பிடிங்க. 1 2 3 ஓப்பனிங் செரிமனி. கத்திரிக்காய் ஓகேவா? அடுத்த கத்திரிக்காய் கண்டுபிடிங்க, நான் கட் பண்ணி தரேன். இதில் வந்து முள்ளுலாம் இருக்காது, ஸோ பயம் இல்லை, கையில் குத்தாது செய்யாது, அதனால தான் அவங்களே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக நிறைய கத்திரிக்காய் பழுத்துருச்சு, நியர்பை ஒரு 4 கத்திரிக்காய் கிட்ட பழுத்துருச்சு. பட் இருந்தாலும் ஒரு 5 கத்திரிக்காய் வந்து இருக்குது. கண்டுபிடிங்க நண்டே, இன்னும் 4 கத்திரிக்காய் இருக்குது, கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா கட் பண்ணி தருவேன். எங்கெல்லாம் இருக்கு கத்திரிக்காய்? அது எல்லோ கலர். சரி, நானே இது பண்ணுறேன். வா கிட்டக்க ஜூம் பண்ணிடுவா. இங்கே வா, கட் பண்ணவா? 1 2 3 கோ. அடுத்து வேற எங்கே இருக்குது? அங்கே இருந்துக்கிறோம் அன்னைக்கு. கட்டு, கீழே பிடிங்க. லித்து கீழே பிடி, இங்கே பிடிடா. அத்தை வச்சிருக்க பாரு, இங்கே பிடி. கட் பண்ணவா? போடுங்க. அடுத்து வேற எது கத்திரிக்கா? இது பறிக்க வாடா. நல்லா இல்லையா? அவ்வளோதான், வேஸ்ட்டாக போயிடுச்சு. இதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுரு. கத்திரிக்காயெல்லாம் இதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. இதெல்லாம் முன்னாடியே பறிச்சிருக்கணும், நம்ம பறிக்கலை. நடுவில் வந்துட்டு பறிக்கணும்னு இருந்தேன், அப்புறம் அப்படியே போயிடுச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் வேஸ்ட்டு தான். அதனால் என்ன பண்ண போகிறோம், இது சீடுக்காக அப்படியே வச்சிடலாம் அப்படின்ட்டு. பழுத்துடுச்சு, வெயிலில் காய வச்சு அதுக்கடுத்து விதைக்கி எடுத்து வச்சிடலாம். எவ்வளோ பெருசு பாருங்க. இது குட்டியிலே பழுத்துருச்சு. ஒன்று பழுக்க ஆரம்பிச்சாலே அப்படியே எல்லாமே பிஞ்சில பழுத்ததோ. ஆமாம், இது ஒரு இதுதான் கிடச்சிருக்கு. நம்மளோட முருங்கை கட்டை வச்சேன், ஆனால் அந்த கட்டையை எங்கன்னு தேடட மாட்டுக்கு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஜீவிதா. நான் ஒளிஞ்சுக்கிட்டேன், கண்டுபிடி பார்ப்போம். ஆமாம், இந்த இடத்துல சுற்றி தக்காளி இதுவாக வந்துருச்சு, சரியாக வந்துருச்சு. சரி, இதுவும் நல்லா காய்க்குமேன்ட்டு விட்டாச்சு. பிடுங்கிறதுக்கு மனசுக்கு வரல. மீதி எல்லாம் வந்துட்டு உள்ளார இருக்கு பாருங்க. இதுலேயே மணத்தக்காளியும் சேர்ந்து வருது. தக்காளி எல்லாம் ஒன்றா கூட்டு சேர்ந்துருச்சு. ஆமாம், நீங்கள் என்ன போடுறது, நானே வந்துடுவேன் அப்படின்ட்டு வந்துருச்சு. நம்ம பண்ணுற நீ சுட்டாப் பண்ணுறம்மா. வர்ற இரு. சாம்பாருக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டால் வாசனையாக இருக்கும். நீ தானே என்ன விருப்பத்தின? அதுதான். அதே தான், நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. எடுத்துக்கோ. சொரக்காயில் வந்து சூப்பராக பூ வச்சுருக்குங்க. நான் வந்துட்டு இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடியே 2 பூ வச்சிருச்சு, வச்சு அப்படியே பார்த்திங்கன்னா கருகிடுச்சு. இப்போ திரும்பி வந்து அழகாக பூ வச்சுருக்கு. மேலே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சொரக்காய் இதே வந்திருக்கு. பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. டெய்லி கார்டன் வந்தாலே இதுதான் வேலை, என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி மார்னிங் இது பார்க்கவும் செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் செடி. ஸோ அது எல்லாமே வந்து பூ வைக்கிறதுக்காக ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும் நம்ம பீன்ஸ் எல்லாமே. நான் மொத்தமாக இதிலே போட்டு விட்டுட்டேன், வேறு இதுலேயும் போடலை. சரி, இது ஒரு டப்பாவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. அடுத்தது நம்ம பாலக்கீரை இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வளர்ந்துருச்சு. ஆனால் நம்ம வெந்தயக்கீரை தான் படுத்துருச்சு. என்னாச்சு அப்படின்னா, அந்த பூனை தொலை தாங்க தாங்க முடியல. கக்கா போய் ஒரு வம்பு பண்ணி அது வரவிடவே இல்லை. அது எல்லாத்தையும் நோண்டி வச்சிருச்சு. கொஞ்சம் நல்லா வரும், திரும்பி நோண்டி வச்சிரும். அதே மாதிரி தான் போகுது. அதனால தான் இங்கே வந்து அந்த ஷாவல் வச்சு மறைச்சி வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து அந்த சாலட்க்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த கீரை. போன தடவை நம்ம கார்டனில் இருந்துச்சு, இந்த தடவை நான் போடவே இல்லை. நான் போட்டதை விட எல்லாம் தப்பு செடியாக வந்ததை நான் இந்த தடவை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து இதெல்லாம் தக்காளி செடி. தக்காளியும் நான் போடவே இல்லை, அது தானாக தப்பு செடியாக வந்தது. இதிலே வந்து பூக்க ஆரம்பிச்சிச்சு. எப்பயுமே தப்பு செடியாக வந்தது வந்து நல்லா காய்க்கும்னு சொல்லுவாங்க, அதனால தான் சரின்ட்டு விட்டாச்சு. ஏன்னா நான் தான் எதுவும் சீர் போட்டு இந்த தடவை எதுவும் பண்ணலையா, சரி அதுவாக வந்ததையாவது விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம கார்டன் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு.
ஒரு ஓரமாக எல்லாத்தையும் பச்சை பசையில் கொண்டு வந்து வச்சாச்சு. எங்கள் கார்டன்லேருந்து லெமன் கிராஸ் எடுக்கிறது வர்ற ஹீரோனி. இவ்வளோ நேரம் எதுக்குடா அழுத? என்னாச்சு பாப்பாக்கு? வாந்தி வருதா? உடம்பு சரியில்லையா? வயிறு வலிக்குதா? ஆக்சுவலாக இப்போ கத்தாரில் வந்துட்டு கிளைமேட்டே சரியில்லைங்க. எங்களுக்கு நியூ இயர்லேருந்தே இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. உடம்பு சரியில்லை, வாந்தி, வயிற்றால, ஃபீவரு அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கு. பாப்பாக்கு ஃபீவர் சரியாயிடுச்சா? முன்னாடி 3 நாளாக ஃபீவர் வந்துச்சு. அச்சு பாப்பாக்கு வந்து ஃபீவராக இருந்துச்சுன்னா நான் ஒன்று பண்ணுவேங்க. பட் நான் இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, ஸோ அதையும் வந்துட்டு நான் காமிக்கிறேன் என்ன பண்ணுவேன் என்னன்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு வந்துட்டு இங்கே ஹெட்டில் ரொம்ப டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் வந்து அந்த டவல் ஈரம் பண்ணி வைக்க காமிக்கவே இல்லை. இது வந்து நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம். நான் வந்து உங்களுக்கு இது காமிச்சது கிடையாது. ஸோ இது வந்து ஆனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன அப்படின்னா ஃபீவர் இதுவாகிறதுக்கு கம்மியாகிறதுக்காக ஒரு பேட்ச் இது மாதிரி வாங்கியிருந்தோம். இது பேர் என்னங்க? கூலிங் பேட்ச்ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். ஸோ இது ஒட்டவும் பாப்பாவுக்கு வந்துட்டு நம்ம நெத்தியில் டெம்பரேச்சர் வந்துட்டு கம்மியாகுது. இங்கே நார்மலாக இங்கே சூடை விட நெத்தியில் ரொம்ப சூடாக இருக்கும். ஆமாண்டா. அச்சுக்கு என்னாச்சு? ஆமாண்டா தூங்கு. நார்மலாக இங்கே இருக்க டெம்பரேச்சரை விட இங்கே நல்லா ஜாஸ்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அச்சுக்கு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க சூடு ரொம்ப அதிகமாக விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு. அப்படிலாம் ஃபிட்ஸ்க்கான சான்ஸ் கூட இருக்குன்ட்டு. அதனால் நாங்கள் எப்பயுமே ஃபீவர் வந்தால் தொடச்சிட்டே இருப்போம் அச்சுக்கு சூடு ஆகாமல். பட் இந்த தடவை இது வச்சதுனால கொஞ்சம் நல்லா சூடு வந்து கம்மியாக இருக்குது. நெத்தியில் தான் ரொம்ப சூடு வந்து அதிகமாகும். ஸோ இது கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். அச்சு தூங்கு. ஓகே. பாப்பா சரியாயிட்டியா? இல்லையா? பாப்பாக்கு என்ன பண்ணுது? பாப்பாக்கு ஒன்றும் பண்ணலையா? சரி தூங்குங்க, சரியாயிடும். தூங்குனா சரியாயிடும்டா. தூங்கு. ஓகே. விசாகன் குட்டி என்ன முடிச்சிட்டியா? வெளியில் சரியான குளிருங்க, விளையாட வீட்டில். வீட்டுக்குள்ளார இருக்க போர் அடிக்குதான். மெயினாக படிக்க சொல்லிட்டேன். அது கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கடுத்து எனக்கு எதாவது க்ளீன் பண்ணி தருவா, க்ளீன் பண்ண தருவான்னு கேட்டான். சரி இந்த ரேக்கெல்லாம் எனக்கு க்ளீன் பண்ணி கொடு, வெளியில் சோப் போட்டு க்ளீன் பண்ணினேன். அதை தான் பண்ணிகிட்ருக்கான். விசாகன் வந்து செம்மையாக க்ளீன் பண்ணுவான். சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்கும் எல்லா க்ளீனிங்கும். நான் இது நார்மலாக வெறும் துணியை போட்டு தொடன்னு சொன்னேன். இல்லைம்மா ஸ்க்ரப்பர் போட்டால் தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிக்கிட்டு இருக்காரு. சூப்பர் தங்கம், தேங்க்யூ. சரி எப்போ படிப்பேன்? அந்த கேள்வியை மட்டும் கேட்காத தாயே அப்படிங்கிறியா? அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறியோ? என்ன இருந்தாலும் படிச்சுதான் ஆகணும் மகனே. தொடச்சி முடிச்சுட்டு வா. அங்கே துணி ஒன்று அங்கே இருக்குது, அதுவும் எடுத்தியா? அங்கே பாரு துடைக்கிற கிளாத் ஒன்று அங்கே இருக்குது பாரு. ஓ அது ட்ரை, அது இது முடிச்சது துடைக்கிறதுக்காக வச்சுருக்கியோ? சரி சரி ஓகே. இப்போல்லாம் நல்லா க்ளீன் பண்ணு. பழப்பழன்னு இருக்கணும். 2 days முன்னாடி இந்த ஸ்பைஸ் ரேக் ஃபுல்லாக விசாகன் குட்டி தான் க்ளீன் பண்ணி கொடுத்தான். இங்கே கத்தார் பொறுத்த வரைக்கும் டஸ்ட்டு வந்து அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். வீட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கணும். ஸோ அடிக்கடி துடைக்கிறது கழுவுறதுன்னு பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். விசாகன் குட்டி வந்து இதெல்லாம் ஃபுல்லாக அழகாக பண்ணி கொடுத்துருச்சு டஸ்ட் இல்லாமல். லீவ்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதா? லித்து உனக்கு எப்பயுமே லீவு தான், ஜாலி தான். அச்சு இன்னைக்கு என்னடா? யாருக்கு ஹாப்பி பர்த்டே? அம்மாக்கா. இது எப்படா? மாசம் மாசம் வருமா அம்மாக்கு? ஆமா. வண்டியில் எங்கே போகிறீங்க? அத்தையை ட்ராப் பண்ணுறீங்களா? எப்பயுமே ரித்து நான் பேசினாலே போதும் ஒரே சிரிப்பான், தலையை குஞ்சுப்பான். டே நண்டு பேச மாட்டியா அத்தைக்கிட்ட? என்னடா நீ அண்ணா வச்சு ஓட்டுவியா ரித்து பையா? சரி பத்திரமா போயிட்டு வாங்க. பாய் பாய். ஆலுக்காஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இதுதான் அது. ஸோ உள்ளுக்குள்ளார ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க என்ன இருக்குன்ட்டு. ஆனால் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இது வந்து நேற்றுக்கே வந்துருச்சு. எங்களுக்கெல்லாம் அவசரம் தாங்காது. அதனால நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரியே க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. குட்டீஸ் அதுலேருந்து எப்படி ஒரு 4-5 தடவையாவது பார்த்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளார என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். விண்டோஸ் ஓப்பன் பண்ணுங்க, உள்ளார என்ன இருக்குன்னு பார்ப்போம். பொறுமையா ப்ளீஸ் பொறுமையா.
எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க பிரிக்கிறதுக்கு. இதுதான் நம்மளுக்கு வந்தது. இதுக்குள்ளார என்ன இருக்குன்னு காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணி. கிஃப்ட்டு அதில் என்ன இருக்குன்னு காமி. ஓப்பன். என்னடா அது? இது என்னது? இது கேக்கு. நம்மளுக்கு வந்து கேக் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணுங்க. அந்த கிஃப்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன். இதுதான் இதில் இருந்த கிஃப்ட்டுங்க. என்னது இது? கேலண்டரு. மந்த்லி கேலண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்க்கான கேலண்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஆலுகாஸ்லேருந்து. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம கேக் கட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் குட்டீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இன்னும் விசாகன் குட்டிக்காக வெயிட்டிங்க. வெளில விளையாட போனால் இன்னும் ஆளக்கானும். அவனும் வந்தானா எல்லோரும் சேர்ந்து கேக் கட் பண்ணலான்னு இருக்கோம். எப்பயுமே விசாகன் குட்டி வந்து கிறிஸ்மஸ் இது மாதிரி நியூ இயர்னால் கேக் கேட்பாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு ப்ளம் கேக் வந்து கடையில் வாங்கிட்டு வருவோம். பட் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஆலுகாஸ்லேயே நம்மளுக்கு வந்துட்டு ப்ளம் கேக் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அதுதான் கட் பண்ண போகிறோம். குட்டீஸ் எல்லாரையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரான்னு சொல்லியிருக்கேன். ஸோ போயிருக்கா. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கேக் கட் பண்ணிடலாம். ஓகே. நான் கட் பண்ணுறேன். ஓகே. நல்லா இருக்காடா கேக்? எப்படி இருக்கு தங்கம்? நல்லா இருக்கா? ஜாலியா? நல்ல நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நானும் இன்னும் கேக்கு டேஸ்ட் பண்ணல. குட்டீஸ் மட்டும் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிடுங்க. நல்ல அந்த வால்நட்டு, கேஷ்யூ, அதுக்கப்புறம் இது எல்லாமே போட்டு சூப்பராக இருக்கு. நம்ம வண்டர்ஃபுல் அம்மாக்கு கொடுக்க வேணாமா? தேங்க்யூ தங்கம். எல்லாருக்கும் பர்த்டேடா இன்னைக்கு. ஹாப்பி பர்த்டே டு அச்சுலித்து. ஹாப்பி பர்த்டே டு அச்சுலித்து. அச்சுலித்து ரித்து. நல்லா இருக்கா கேக்கு? ஒருத்தவங்கள கட் பண்ணுங்க தங்கம். ஓகே. சூப்பரா கேக் பண்ணிருக்கீங்க. நாங்க இத ரொம்ப அப்ரிஷியேட் பண்றோம். சூப்பர் தங்கம். பிடிச்சிருக்கா கேக் எல்லாருக்கும்? கேக்கு டேஸ்ட் வேற லெவலுங்க. செம்மையா இருக்கு. அல்டிமேட்டா இருக்கு. சான்ஸே இல்லை. அவ்வளோ சூப்பரா இருக்கு. அவ்வளோ ஸ்வீட்டாவும் இருக்கு, ஹெல்தியாவும் இருக்கு.